கோவை பொள்ளாச்சி சாலையில் உள்ள மின்கம்பம் சாய்ந்து மின்வயர் விழுந்த விபத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மின்வாரியம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களை நமது செய்தியாளர் பிரவீனிடம் கேட்கலாம். பிரவீன், பார்ப்பதற்கே மனதை பதைபதைக்க வைக்கும் காட்சிகளாக இருந்தது அந்த சிசிடிவி காட்சிகள். முதல்ல மின்கம்பம் சாய்ந்து ஒயர் விழ என்ன காரணம், எதனால் அப்படி நடந்தது, இப்போ என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க? திலகவதி, கோவை டு பொள்ளாச்சி அந்த சுந்தராபுரம் காந்தி நகர் பகுதியில் அந்த மின்கம்பம் சாய்ந்த பகுதியில் தான் நாம் தற்போது நின்று கொண்டிருக்கிறோம். சாய்ந்த அந்த மின்கம்பமானது மாற்றப்பட்டு புதிய மின்கம்பம் வைக்கப்பட்டிருக்கிறது. என் பின்னால் இருக்கக்கூடிய காட்சிகளில் பார்க்கக்கூடிய அந்த மின்கம்பம் தான் நேற்று சாய்ந்திருந்தது. முதற்கட்டமாக நாம் மின்வாரிய அதிகாரிகளிடம் கேட்டபோது அவர்கள் கொடுத்திருந்த விளக்கம் என்னவென்றால், இப்பகுதியில் இந்த இணைப்பு சாலை வழியாக நேற்று வேறொரு பகுதியில் லாரி ஒன்று வந்ததாகவும் இந்த மின்கம்பத்தினுடைய பக்கவாட்டில் இணைக்கப்பட்டிருந்த வேறு தனியார் சம்பந்தமான கேபிள் ஒன்று இணைக்கப்பட்டிருந்ததாகவும், அந்த கேபிள் லாரியில் முட்டி இழுத்த போது டென்ஷன் அதிகரித்து அதன் காரணமாக இந்த கம்பம் விழுந்ததாகவும், அந்த சம்பந்தப்பட்ட லாரி ஓட்டுநர்கள் யார் அல்லது இந்த மின்கம்பத்தையும் இந்த கேபிள் இழுப்பதற்கு விழுவதற்கு காரணமானவர்கள் மீது உரிய வழக்கு பதிவு செய்யப்படும் என்கின்ற ஒரு தகவலை மின்வாரிய உயரதிகாரிகள் தெரிவித்திருந்தனர். இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட இடத்தில் நேரடியாக வந்து நாம் கள ஆய்வு செய்த போது அவர்கள் தெரிவித்திருந்தது பார்த்தோம் என்றால் ஒரு கேபிள் அருந்து கிடந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. அந்த மின்கம்பமானது மாற்றப்பட்டது என கூறப்பட்டிருந்தது. அதே சமயம் புதிய மின்கம்பமானது மாற்றப்பட்டிருந்தது. அனதர் வெர்ஷன் அப்படின்னு பார்த்தா இந்த பகுதி மக்களிடம் நாம் கேட்டபோது அவர்கள் ஒரு விதமான ஒரு தகவலை கூறி இருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு சத்தம் கேட்டது. நாங்கள் வந்தோம், பார்த்தபோது இவ்வாறான சூழல் இருந்தது. லாரி ஏதும் பார்த்தீர்களா, கனரக வாகனங்கள் ஏதும் பார்த்தீர்களா என்று கேட்டபோது அவர்களிடம் தெளிவான எந்த ஒரு பதிலும் இல்லை. மின்கம்பம் விழுந்திருந்ததை மட்டுமே நாங்கள் பார்த்தவும் கூறினர். ஒரு சிலர் இப்பகுதியை சேர்ந்த அடுத்த தெருவில் இருக்கக்கூடியவர்கள் போன்றவர்கள் இவ்வழியை நாம் கலாய்வு செய்த போது அவர்கள் நேரடியாக வந்து பார்த்தபோது நம்மிடம் தெரிவித்த கருத்துக்கள் என்னவென்றால், ஒரு சில இடங்களில் பழுதடைந்த மின்கம்பம் இருந்தது. அது ஒரு முக்கியமான காரணம். பழுதடைந்ததும் ஒரு காரணம் என்கின்றதை கூறியிருக்கிறார்கள். சம்பந்தப்பட்ட மின்வாரியம் சார்ந்து செயற்பொறியாளர்கள் போன்றவர்கள் ஆய்வு செய்து சென்று இருக்கின்றனர். அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை என்பதை மாலைக்குள் தெரிவிப்பதாக கூறியிருக்கின்றனர். திலகவதி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பிரவீன்.